மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம அதை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். நமக்கு கடையில் வாங்குகிற ப்ரஷ் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரியே தான் வீட்டில் நம்ம செய்ய போகிற ப்ரஷ்மே வந்துட்டு யூஸ் ஆக போகுது. நான் வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு அதை வச்சு பெயிண்ட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது 0 ஃபைன் ப்ரஷ்லாம் கிடையாது. அதை விட கொஞ்சம் பெரிய ப்ரஷ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். எல்லா டூத் ப்ரஷ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேட்டர்ன்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இது ஒவ்வொரு கொத்தாக வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு பிடுங்கி எடுத்துக்கலாம். நம்ம கையிலெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ளையர் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம பிடுங்கி எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஒரு பேட்டர்ன் மட்டும் இந்த ஒரு கொத்து மட்டும் தான் வந்துட்டு நான் பிடுங்க போகிறேன். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து பிடுங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி பிடுங்கினதுக்கப்புறமா ப்ளையரை வேகமாக நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட வேண்டாம். லெஃப்ட் ஹேண்டில் இந்த ப்ரெஷ்ஷை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளையரை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த தின் ப்ரெஷ்ஷை வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை கையிலே வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது பழைய ரீஃபில் வந்துட்டு தேவைப்படும். என்கிட்ட இப்போதைக்கு புது ரீஃபில் தான் இருக்குது, பட் இருந்தாலும் செஞ்சு காமிக்கிறேன். அந்த ரீஃபில்லோட பேக் சைடில் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த ப்ரெஷ்ஷை வந்து உள்ளுக்குள்ளே வந்து விட போகிறோம். இப்போ நான் எப்படி விடுறேன் அப்படின்றத பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, சின்ன கேப் தானே, ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போயிடும். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ விட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ரஷ்ஷோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு வந்துட்டு உங்களுக்கு ஈவனாக வேணும் அப்படின்னா சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப ஷார்ப்பன் எட்ஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சைடு வாக்கில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இல்லை ரொம்ப பட்டையாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டையாக தான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வந்துட்டு வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அனபாண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அனபாண்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷை அதே இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஒரு ப்ரஷ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னுமே உங்களுக்கு கிரிப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரீஃபில்லை சுற்றி நீங்கள் வந்துட்டு டேப் கூட வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அந்த மெத்தோடு நான் தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கூட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரஷ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய ப்ரஷ்ஷாக வேணும் அப்படின்னா நிறைய கட் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி ப்ரஷ் வேணும் அப்படின்னா சின்னதாக கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு தென் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த இடத்துல கட்டிக்கோங்க. சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் த்ரெட், தைக்கிற த்ரெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி கட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ப்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ் கொடுக்கணும். இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த பேம்பூ ஸ்டிக் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்குமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேம்பூ ஸ்டிக்கை வந்துட்டு நான் இதோட பேஸாக வந்துட்டு வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டேப் வந்து எடுத்துக்கலாங்க. டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதோட பாதி இடத்துல மட்டும் இந்த ஸ்டிக்கை வந்துட்டு வச்சுக்கலாம். உங்ககிட்ட பேம்பூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பென் இருக்கும் பார்த்தீங்களா, பென்னோட ரீஃபில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பென் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பென்னையும் கூட நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ப்ரஷ்ஷையுமே வந்துட்டு மிச்ச பாதியில் வந்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நிறையவே வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் அந்த டேப்பை வந்து கட் பண்ணுறது அப்படின்னாலுமே வந்துட்டு பண்ணலாம். பட் நான் வந்து இந்த குச்சி ஃபுல்லாக, இந்த பேம்பூ ஸ்டிக்கை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த டேப் வந்து ரோல் பண்ண போகிறேன். எப்படி ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அந்த டேப்பை வந்துட்டு க்ராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக் ஃபுல்லாக உங்களுக்கு மறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டிக் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்குன மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சரி பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சின்ன ப்ரஷ்லேருந்து பெரிய ப்ரஷ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற டேப்பை கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 3-4 ரோல் வந்துட்டு நிறைய வாட்டி பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் க்ரிப்பும் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டேன். நம்மளோட செகண்ட் ப்ரஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ப்ரஷ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.
தேர்ட் மெத்தடுக்கு சேம் அதே மாதிரியே அந்த சீமார் வந்துட்டு எடுத்திருக்கேன். தென் கொஞ்சோண்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி ப்ரஷ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய ப்ரஷ் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். தென் வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். சேம் அந்த செகண்ட் மெத்தடில் பண்ணின மாதிரியே தான். தென் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ரோல் பண்ணி கட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஏதாவது வேஸ்ட் பென். தென் அந்த பென்னோட டிப்பில் வந்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு உள்ளுக்குள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. தென் பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பென்னுக்கு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி விட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரஷ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பட் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த ப்ரஷ் அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும், பெருசாலாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிப்பில் எவ்வளோ நமக்கு உள்ளே போகுமோ அவ்வளோதான் போகும் இல்லையா, அதனால். பட் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி பெரிய ப்ரஷ்ஷும் பண்ணலாம், குட்டி ப்ரஷ்ஷும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது செகண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டு கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே வந்துட்டு கலர் பண்ண முடியுது. இந்த ப்ரஷஸ் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். பிகாஸ் டூத் ப்ரஷ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் நம்மளால் நனைக்க முடியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இந்த சீமாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தண்ணியில் வந்துட்டு நனைச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போது செகண்ட் ப்ரஷ்மே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து தேர்ட் ப்ரஷ் வந்துட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்துக்கு ஹாய் சொல்லிடலாம். எல்லாமே குட்டீஸ் தான். தர்ஷினி, காவ்யஸ்ரீ, நர்மத பிரியா, ரகு, நேகாஸ்ரீ, சாரா, அபர்ணா, மது, தேவதர்ஷினி, மோகனா, ஜெயராணி, தீபா 9th ஸ்டாண்டர்ட், துஷியா, தாரிகா, கோகுலவல்லி, கோபிகா, மெர்லின் 6th ஸ்டாண்டர்ட், அமீரா, நவநீதா, தர்ஷினி, ஸ்ரேயா, ரோஷிகா, தாக்ஷன்யா, கௌசல்யா, ஜஸ்ரா, மது 6th ஸ்டாண்டர்ட், விதுர்ஷி 8th ஸ்டாண்டர்ட், பர்பிள், அனீஷ் ஃபாத்திமா, மோகனா 9th ஸ்டாண்டர்ட், நஃப்னாஸ், சக்தி, ஆர்த்தி, பூஜா, சத்யா, காவ்ய ஸ்ரீதர்ஷினி, வர்ஷினி ரக்ஷிதா, டி கோபிகா, பிரியதர்ஷினி, தனிகா நிக்கில், பவகீதா 8th ஸ்டாண்டர்ட், மோதிரா. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.